பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெகன். இன்னைக்கு நம்ம சேனலில் மிக முக்கியமான ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம். சிந்து நதி நீர் ஒப்பந்தம் ஏப்ரல் 23, 2025 பஹல்காம் தாக்குதலுக்கு ஒரு நாளைக்கு பிறகு சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வச்சது. ஸோ முதல்ல சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்ப்போம். செப்டம்பர் 19, 1960 கராச்சியில் நம்மளுடைய அன்றைய பிரதமர் நேரு அவர்களும் பாகிஸ்தானுடைய அதிபர் அயூப் கான் நடுவில் சைன் பண்ணப்பட்டுச்சு. இதை வேர்ல்டு பேங்க் புரோக்கர் பண்ணாங்க. இப்போ இந்த ஒப்பந்தப்படி 6 நதிகள் சிந்துல இருந்து, நம்மளுடைய இமாலயஸ்ல இருந்து சிந்து நதிகள்னு சொல்லக்கூடியது. இதில் கிழக்கு பக்கம் போகக்கூடிய நதிகள் ரவி, பியஸ், சட்லஜ். இது மூணும் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு. அதே மாதிரி மேற்கு பக்கம் பாயக்கூடிய இண்டஸ், ஜீலம் மற்றும் செனாப் இது பாகிஸ்தானுக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டுச்சு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரவி, பியஸ், சட்லஜ் எடுத்தீங்க அப்படின்னா 333 மில்லியன், அதாவது 33 லட்சம், 3,30,00,000 ஏக்கர் ஃபீட் பர் இயர். ஆனால் பாகிஸ்தானுக்கு நம்ம கொடுத்தது 135 மில்லியன், அதாவது 1,35,00,000 ஏக்கர் ஃபீட் பர் இயர். கிட்டத்தட்ட 80% பாகிஸ்தானுக்கு நம்ம அதிகமாக கொடுத்தோம். இது ஏன் அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா இந்தியாவுக்கு 20% நதி நீரும், பாகிஸ்தானுக்கு 90% நதி நீரும் கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ இருந்த இந்தியாவுடைய ஜம்மு காஷ்மீர் அப்படின்றது ஒரு மெர்ஜாகி இருந்த அந்த சமயத்தில், இப்போ யூனியன் டெரிட்டரியாக ஒரு பிரிஞ்சிருக்கு லடாக் பகுதியெல்லாம் பார்க்குறோம். இந்த இடத்துல அப்பயே பிரச்சனை நிறையா இருந்துச்சு. இப்போ நமக்கு ஏன் இவ்வளோ கம்மியாக எடுத்துக்கிட்டு பாகிஸ்தானுக்கு ஏன் இவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்ட்டு. ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரன் ஆஃப் த ரிவர் ப்ராஜெக்ட்ஸை இந்தியாவால் பண்ண முடியும். அது பாகிஸ்தானுக்கு ஒதுக்குன அந்த இண்டஸ், ஜீலம் மற்றும் செனாப் நதியில் மின்சாரத்துக்காக டேம் கட்டக்கூடிய உரிமை அப்படின்றது இந்தியாவுக்கு இருக்குது. ஆனால் அந்த தண்ணீரை பயன்படுத்தக்கூடிய உரிமை அப்படின்றது இந்தியாவுக்கு இல்லை. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் போடுறீங்க, ஒரு கம்பெனி டு கம்பெனி அக்ரிமெண்ட் போடுறாங்க, நாடு டு நாடு அக்ரிமெண்ட் போகுது. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு வேலிடிட்டி டேட் அப்படின்றது இருக்கும். இந்த தேதிக்கு ஆரம்பித்து 5 வருடம், 10 வருடம், 20 வருடம்ட்டு. ஆனால் என்ன காரணங்களுக்காகவோ தெரியல, இதில் எக்ஸ்பைரி டேட்டே இல்லாமல் நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம். அதே மாதிரி எக்ஸிட் கிளாஸுமே கிடையாது. இப்போ 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட்டை போடுறாங்க அப்படின்ற பட்சத்தில், இப்போ இந்தியா இன்னொரு நாட்டோட ஒரு அக்ரிமெண்ட் போடுது, ஆனால் இந்தந்த காரணங்கள் அந்த நாடு நமக்கு எதிராக போச்சு அப்படின்னா நாங்கள் அக்ரிமெண்ட்டை ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்லி எக்ஸிட் கிளாஸ் இருக்கும். இந்த அக்ரிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸிட் கிளாஸுமே போடல. இது வியன்னா கன்வென்ஷன், நாடுகளுக்கிடையே போடப்படக்கூடிய ஒப்பந்தங்களுக்கு வியன்னா கன்வென்ஷன்ல ஒரு விதி இருக்குது, லா ஆஃப் ட்ரீட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த லா ஆஃப் ட்ரீட்டியோடைய அடிப்படை ஸ்ட்ரக்சர்ல இருந்து இது வேறுபட்டு இருக்கக்கூடியதை பார்க்க முடியுது. எல்லா நாடுகளுக்குமே, அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்குமே நடுவில் அணு ஆயுதங்களை அதிகப்படுத்தக்கூடாதுன்னு ஒரு ஒப்பந்தம் இருக்கு. ஆனால் 2025 அது ரினியூவலுக்கு வந்துச்சு. ஒரு தேதி வரைக்கும் தான். அதன் பிறகு அன்னைக்கு கால சூழ்நிலை எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அந்த அக்ரிமெண்ட்ல மாற்றங்கள் செய்யப்படலாம், இல்லை அதில் கம்மியோ இல்லை அதிகமோ பண்ணலாம், இல்லை இந்த அக்ரிமெண்ட்டை ரத்த கூட பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு இதை நம்ம கிளியர் கட்டாக பார்க்க முடியுது. பாகிஸ்தான் தொடர்ந்து இப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பாகிஸ்தானோடைய சாமர்த்தியத்தனம் இந்த அக்ரிமெண்ட்டு இருக்கிறதுலே சக்ஸஸ்ஃபுல்லான அக்ரிமெண்ட். ஏன்னா இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவில் பல ஒப்பந்தங்கள் போட்டு எல்லாமே ஃபெயிலியாக இருக்கு. 65, 71, 99 இந்த 3 யுத்தங்களுக்கு நடுவில் கூட இந்த நதிநீர் திட்டம் அப்படின்றது, இந்த ஒப்பந்தம் அப்படின்றது எந்த விதத்திலையுமே பாதிக்கப்படாது. அதனால தான் ஒரு வெற்றிகரமான ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானில் மார்த்தட்டுவாங்க. பிறகு ஏப்ரல் 22 இந்த படுபாதகமான, கோழைத்தனமான, காட்டு மிராண்டித்தனமான, மனித குலத்துக்கு எதிரான ஒரு பயங்கரவாத தாக்குதலை இவங்க செஞ்சாங்க. அதன் பிறகு இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படின்ற IWTயை இந்தியா அபயன்ஸில் வச்சாங்க. அதுக்கு அடிப்படையாக இந்தியா கொடுத்த காரணம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு நதிநீர் ஒப்பந்தத்தில் என்ன வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா, குட்வில் அப்படின்ற வார்த்தை. இந்தியா கிட்ட தான் அப்ஸ்ட்ரீம் இருக்குது, பாகிஸ்தான் டவுன் ஸ்ட்ரீமில் இருக்குது. இப்போ அப்ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய நாடு இந்த நதியை தண்ணீரை ஏன் பாகிஸ்தானுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா,
நீ பிரிஞ்சு போயிட்ட, மத ரீதியாக தனி நாடு வேணும்னு நீ பிரிஞ்சு போயிட்ட, ஃபைன். ஒரு குட்வில்ல ஒரு நல்லிணக்கத்தோட நாங்கள் இதை வந்து கொடுக்குறோம். இப்போ நல்லிணக்கமும் கிடையாது, ஒரு வெங்காயமும் கிடையாது. 90கள்லேருந்து இவங்க வந்து பயங்கரவாதிகளை உள்ள அனுப்பிச்சு கிட்டத்தட்ட 80,000 அதிகமான மக்கள் இழந்திருக்கிறோம். கோடிக்கணக்கான பில்லியன் டாலர் நம்ம ஜிடிபியில் வந்து இழந்திருக்கிறோம். அப்போது இது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் அண்ட் பிளட் கேனாட் ஃப்ளோ டுகெதர், ரத்தமும் தண்ணீரும் ஒரு சேர பயணிக்க முடியாது அப்படின்ற இதில் இந்தியா வந்து இதை கேன்சல் பண்ணாங்க. பாகிஸ்தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எக்ஸ்டென்ஷியல் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது இல்லாமல் பாகிஸ்தான் இருக்கவே முடியாது அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உலகத்தோடைய மிகப்பெரிய இரிகேஷன் சிஸ்டம் அப்படின்றது இண்டஸ் பேசின், அதாவது இந்த சிந்து நதி. 80லேருந்து 90% பாகிஸ்தானோடைய கல்டிவபிள் லேண்ட், விவசாய பூமி பார்த்தீங்கன்னா இந்த நதிகளை சார்ந்துதான் இருக்கு. ஸோ நதி சார்ந்த பாசனம் அப்படின்றது தான் பாகிஸ்தானில். போர்வெல், கிணறு இதெல்லாம் நம்ம ஊரில் இருக்கு, அங்கே கிடையாது அந்த அளவுக்கு. 24% பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் அக்ரிகல்ச்சரை வந்து சார்ந்திருக்குது. 37.4% ஏற்றுமதி அக்ரிகல்ச்சருடைய பொருட்கள். கிட்டத்தட்ட 40% வேலை வாய்ப்பு அங்கே விவசாயத்துலேருந்து வருது அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி 28% பாகிஸ்தானுடைய மின்சாரமும் இதுல இருந்து தான் எடுக்கப்படுது. ஸோ இப்போ இந்த இடத்துல பாகிஸ்தானுடைய வாட்டர் அவைலபிலிட்டி அப்படின்றது 500 கியூபிக் மீட்டர் பெர் பர்சன் அப்படின்ற அளவுக்கு இப்போ கம்மியாயிருச்சு. இதில் நம்மளும் செலுத்தவர்கள் கிடையாது. ஆற்று மண் எடுத்து விற்க வேண்டியது, கடலில் இருக்கிற மண் எடுத்து விற்க வேண்டியது, ஏரிகளை காலி பண்ண வேண்டியதுன்னு எல்லா வேலையும் இந்தியாவில் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா பல ஏரி வந்து வெறும் நீங்கள் இதில் தான் பார்க்க முடியும், பேரில் தான் பார்க்க முடியும். அங்கே வந்து ஏரியோ இல்லை இதுவோ இருக்காது. ஸோ இந்த மாதிரி பண்ணி இப்போது ஸ்கேர்சிட்டி அப்படின்ற அளவுக்கு வந்துச்சு. 47ல் வாட்டர் சர்ப்ளஸாக இருந்த அந்த ஒரு நாடு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேர்சிட்டி அப்படின்ற லெவலுக்கு வருது. இப்போ உடனடியாக இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம அந்த காலகட்டங்களில் பார்த்தோம். இப்போது பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷாக் தர் வந்து ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சிலுடைய யுஎன்எஸ்சியோடைய பிரசிடென்ட்டுக்கு ஏப்ரல் 23 எழுதியிருக்கிறாரு. கரெக்டாக ஒரு வருஷம் ஆன பிறகு உடனடியாக இந்த ஒப்பந்தத்தை இந்தியா மீண்டும் கொண்டு வரணும், இது வந்து பிரச்சனையாகும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க் கிட்ட போய் நின்னாங்க. நீங்கள் தான் புரோக்கர் பண்ணீங்க, நீங்கள் வந்து தலையிடுங்க, இந்தியாவுக்கு வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து அழுத்தம் கொடுங்க அப்படின்ற போது வேர்ல்டு பேங்க் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இதில் ஃபெசிலிட்டேட்டர், நாங்கள் வந்து இதில் என்ஃபோர்ஸர் கிடையாது. 2 பேருக்கும் பேச்சுவார்த்தை நடத்துக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுமே தவிர இந்த இடத்துல போய் இப்போ இந்தியாவுக்கோ இல்லை பாகிஸ்தானுக்கோ நாங்கள் அழுத்தம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதோடைய பிரசிடெண்டாக இருக்கக்கூடிய இந்தியா வம்சாவளியை சேர்ந்த அஜய் பங்கா அவர்கள் விலகிட்டார் அதிலிருந்து. அதன் பிறகு ஹேகில் இருக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்பிட்ரேஷன் கோர்ட்டில் இவங்க போய் ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணாங்க. அதன் பிறகு அது வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்துச்சு. இந்தியா வந்து இதெல்லாம் ஒரு இதுவாக நாங்கள் மதித்து இந்த தீர்ப்பை நாங்கள் ஏற்க முடியாதுன்னு சொல்லி இந்தியா தட்டி கழிச்சது. இல்லை எங்களுக்கு இதில் தீர்ப்பு கொடுக்கறதுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சர்வதேச அமைப்புகளுடைய நிலைமை என்ன, இவங்களுடைய கிரெடிபிலிட்டி என்ன அப்படின்றது தெரியும். ஒரு அசர்பைஜான், அர்மேனியா போன்ற சிறு நாடுகளுக்கு நடக்கக்கூடிய யுத்தத்தை கூட தடுக்க வக்கில்லாத அளவுக்கு தான் நீ சர்வதேச அமைப்புகள் இருக்கு. எந்த நாடும் அதை மதிக்கிறது கிடையாது, இந்தியாவும் மதிக்கணும்னு அவசியமும் கிடையாது. இப்போ இதுல சம்பந்தமான ஒரு எக்ஸ்பர்ட், ஒரு நியூட்ரல் எக்ஸ்பர்ட்னு சொல்லலாம், நியூட்ரல் யாரும் கிடையாது பட் சொல்லலாம், மைக்கேல் லீனோ அப்படின்றவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவுடைய இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்றது கரெக்ட். கிஷன்கங்கா மற்றும் ரத்லா டேம்ல இருக்கக்கூடிய டிசைன் ஸ்பெசிஃபிகேஷன், நம்ம டேமையும் அடுத்தடுத்து கட்டிட்டு இருக்கோம், போன வருடம் இதை பற்றி டீட்டெயிலான வீடியோ போட்டிருந்தோம், இதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இவங்களுடைய காமெடியன், அந்த குடும்ப அரசியலிருந்து வந்த 3வது வாரிசு பிலாவல் பூட்டோ ஜர்தாரி, இவர் தான் வெளியுறவுத்துறை அமைச்சராக முதல்ல இருந்தார். நாங்கள் வந்து சிந்தில் வந்து தண்ணி வரலன்னா சிந்தில் வந்து இந்தியர்களோட ரத்தம் வரும்னு சொல்லி வீரவாசனம்லாம் உட்காந்து சிந்தில் அங்கே இருக்கும்போது பேசிகிட்டு இருந்தாப்புல. அதன் பிறகு தான் இவங்களை வச்சு செருப்படி அடித்தோன்னோமோ ஆப்ரேஷன் சிந்தூரில். இவங்களுடைய அசீம் முனீர், இவன் வந்து ஆகஸ்ட் 2025 அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃப்ளாரிடாவுக்கு போகும்போது அங்கேருந்து ஒன்று வச்சுருந்தான், 10 ஏவுகணைகளை வச்சு நாங்கள் வந்து டேம் எல்லாம் தகர்த்துருவோம் அப்படின்ட்டு. இவனுங்க படித்த படிப்புக்கும் இவனுங்க இருக்கக்கூடிய அறிவுக்கும்ன்றது ஒரு காமன் சென்ஸ் என்ன அப்படின்னா, டேமை போய் நீங்கள் உடைச்சிங்க, டேமை உடைக்க விட மாட்டது வேற விஷயம், பதிலுக்கு உங்கள்கிட்ட 100 டேம் இருக்குது, தண்ணியை ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் எங்களால் பண்ண முடியும் அப்படின்றதும் ஃபேக்ட்டு. பட்
ஒரு டேமை உடைச்சா அங்க இருக்கிற மொத்த தண்ணியும் வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய எவ்வளவு பேர் இறப்பாங்கன்னு தெரியாது, அங்க இருக்கிற மொத்த டேமையும் டவுன் ஸ்ட்ரீம்ல இருக்க மொத்த டேமையும் தூக்கிட்டு போயிடும். ஸோ இதுவுமே ஒரு ஒரு த்ரெட்டா அவங்க வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்றத பார்க்கணும். இந்தியாவோட ஆக்ஷன் என்ன? அன்னைக்கு இந்த முடிவு எடுக்கும் பொழுது விமர்சனம் பண்றவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம கிட்ட டேமே கிடையாது, தண்ணீர் எப்படி நிறுத்தி வைக்க முடியும், சும்மா நீங்க அக்ரிமெண்ட்டை மட்டும் நிறுத்தி வச்சா பத்தாது, கிரவுண்ட்ல எப்படி தண்ணீரை நிறுத்தி வைப்பீங்க, 15-20% தண்ணீரை தான் நம்மளால நிறுத்த முடியும் இந்த மேற்கு நதிகளில், இப்போ இது வந்து வேலைக்கு ஆகாது, ஏட்டு சுரக்காய் அப்படின்னாங்க. இந்த ஒரு இடத்துல இந்தியா என்ன பண்ணியிருக்குன்றதை நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாக்லிகார் டேம், இது செனாப்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான டேம் இது. இந்த இடத்துல பாகிஸ்தானுடைய வாட்டர் ஃப்ளோவை கம்ப்ளீட்டாக நம்ம ரெடியூஸ் பண்ணணும். தண்ணீர் எப்போ தேவைப்படுதோ அந்த இடத்துல ரெடியூஸ் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிஷன் கங்கா டேம் நீலம் நதியில் இருக்கக்கூடியது, இதோட டேமையும் இந்த இதில் இருக்கக்கூடிய தண்ணியும் வந்து நமக்கு வந்து நிறுத்தி வச்சோம், கம்மி பண்ணோம். அதன் பிறகு சலால் மற்றும் பாகலிகார் டேமில் இருக்கக்கூடியதை அந்த டேமோடைய கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த டேமுக்கு வரக்கூடிய தண்ணீர் பல இடங்கள்ல வந்து டன்னு கணக்காக மண்ணையும் சேர்த்து கொண்டு வரும். அந்த மண்ணுன்றது அப்படியே அந்த சகதியாக டேமுக்கு கீழே இருக்கும். இது வந்து ரிசர்வயர் ஃப்ளஷிங்ன்ற முறையில் ஒரு குறிப்பிட்ட 10-20 வருடத்துக்கு ஒரு தடவை அதை திறந்து விடுவோம். அப்போ திறந்து விடும்போது கீழே பார்த்தீங்க அப்படின்னா சேறு டன் கணக்காக சேறு வெளியேறும். இதுக்கு வந்து கீழே இருக்கக்கூடிய நாடுகள், அதாவது கீழே இருக்கக்கூடிய இப்போ ஆந்திரா கர்நாடகா பண்ணுறாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, இது மாதிரி நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஏன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு டேம் இன்ஜினியரிங்லேயே வாட்டர் இன்ஜினியரிங்லேயே ஒரு மிக காம்ப்ளிகேட்டடான ஒரு ப்ராசஸ். நம்ம இன்ஃபார்ம் பண்ணாமல் பண்ணோம். அப்புறம் பக்கல் தூள் அப்படின்ற இடத்துல 1000 மெகாவாட், கிரு அப்படின்ற இடத்துல 624 மெகாவாட், கவாரில் 540 மெகாவாட், ரத்லேயில் 250 மெகாவாட், எல்லாமே செனாப் நதியில் ஒரு சேர ஃபுல் ஸ்பீடில் இப்போ வேலை போயிட்டு இருக்கு. இதுக்கு வந்து பாகிஸ்தான் கடுமையாக கலகாலங்களில் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா துல்புல் நேவிகேஷன் ப்ராஜெக்ட், இதுவுமே பார்த்தீங்கன்னா ஜீலமில் நம்ம பில் பண்ணிட்டு இருந்தோம். இதை பண்ணக்கூடாது, இது ஒப்பந்தத்தை மீறுதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 2018 அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டேமோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக போயிருக்கு. இது எல்லாத்த விட மிக முக்கியமான விஷயம், இந்தியா இப்போ பாகிஸ்தான்கிட்ட கடந்த ஒரு வருடமா ஹைட்ராலஜிக்கல் டேட்டாவை ஷேர் பண்ணுறது நிறுத்திட்டாங்க. ஹைட்ராலஜிக்கல் டேட்டா இல்லாமல் நீங்கள் வாய்க்கால் பாசனம் நதிநீர் பாசனத்தை நம்பி இருக்கக்கூடிய டவுன் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய நாடு விவசாயத்தை பிளானே பண்ண முடியாது. நம்ம சேனலில் இருக்கக்கூடிய விவசாய நண்பர்கள் மறக்காமல் இதை பற்றி கமெண்ட் போடுங்க. இந்த டேம் டேட்டாவை ஷேர் பண்ணல அப்படி சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா, டேமோடைய ஆப்ரேஷன் எவ்வளோ கொள்ளளவு தண்ணீர் உள்ளே வருது, எவ்வளோ அடி தண்ணீர் தேங்கி இருக்குது, கன அடி தண்ணீர் தேங்கி இருக்கு, எப்போ டேமை திறக்க போகிறோம், எவ்வளோ ரேட் ஆஃப் ஃப்ளோ வெளியில் போகக்கூடிய தண்ணீரோடைய அளவு என்ன, வேகம் என்ன அப்படின்றதான் டேம் டேட்டா. இதை இந்தியா ஷேர் பண்ணுறதை நிறுத்திட்டாங்க. இந்த இடத்துல இப்போ பருவமழை போய்ச்சிட்டு இருக்கு, நம்ம பார்க்குறோம். மான்சூனே இப்போ லேட்டாக செட் ஆகும்னு பார்க்குறோம். இப்போ டேமில் தண்ணி திறந்து விட்டுருக்கணும். எப்போ தண்ணீர் திறந்து விட போகிறோன்ற அந்த டேட்டாவை இந்தியா கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் அவங்களால விவசாயத்தை பிளான் பண்ண முடியாது. IRSA அப்படின்ற பாகிஸ்தானுடைய வாட்டர் அத்தாரிட்டி அமைப்பு 21% வாட்டர் ஷார்ட்ஃபால், 1% 2%ல 21% தண்ணீர் பற்றாக்குறைய இந்தியானால ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இப்போ மிக முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது வெளிநாட்டு ஊடகங்கள். இப்போ சிந்து நதி நீர் வந்து இந்தியா மதிக்கணும், அந்த ஒப்பந்தத்தை மதிக்கணும், இந்தியா வந்து வாட்டரை வெப்பனைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான்ல அங்கே வறுமையில் வாழக்கூடிய மக்கள் அவங்களுடைய ஃபோட்டோலாம் எடுத்து இப்போ அமெரிக்கன் ஊடகங்கள் இந்தியாவுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஜனநாயகம் எப்படி இருக்கணும்னு சொல்லி இவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. இவங்களுடைய எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பற்றி எவனும் பேச மாட்டான். இங்கே பஹல்காமில் தாக்குதல் நடந்துச்சுன்னா அது வந்து கன்மேன் இல்லைன்னா மிலிட்டன்ட்டு, அவங்க ஊரில் தாக்குதல் நடந்துச்சுன்னா அது வந்து டெரரிஸ்ட். ஸோ இதுதான் இவங்களுடைய ரிட்டர்னில். இதை பற்றி நம்ம அதிகமாக அலட்டிக்கணும் அப்படின்றது இல்லை. பட் இப்போ இந்த அமெரிக்கா கிட்ட பாகிஸ்தான் கிடச்சிருக்கக்கூடிய இந்த திடீர் நட்புக்கு ஒரு அட்வான்டேஜ் எடுத்து இவங்க வந்து கொண்டு வராங்க அப்படின்றத பார்க்குறோம். வேர்ல்டு பேங்காக இருக்கட்டும், வெஸ்டர்ன் கவர்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்க, வேர்ல்டு பேங்க் இப்போ வெஸ்டர்ன் கவர்மெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, கவர்மெண்ட்ன்றதை விட அவங்களுடைய எம்பிக்கள் இங்கே எங்கன்னு வேலைக்கு போகக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரே ஒரு இன்சிடென்ட்டுக்காக நீங்கள் வந்து இவ்வளோ கோடி மக்களை பாதிக்கக்கூடிய அளவுக்கு தண்ணீரை நிறுத்தி வைக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மிக முக்கியமான கவுண்டர் ஆர்கியூமெண்ட்டு, இந்த ட்ரீட்டி அப்படின்றது மும்பை அட்டாக்ல ஆரம்பிச்சு 26/11/2008 ஆரம்பிச்சு
22 ஏப்ரல் 2026 வரை நடந்த தாக்குதல் ஒரு அளவுக்கு தான் எங்களால் பொறுத்துக்க முடியும். த ட்ரீட்டி வாஸ் அ ஒன் வே ஸ்ட்ராட்டஜிக் குட்வில். குட்வில் அப்படின்றது நல்லிணக்கம். நான் நல்லா இருக்கணும் நீ நினைக்கணும், நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கணும், அட்லீஸ்ட் ஒன்று நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். அது இல்லாத போது இது செல்லாது அப்படின்ட்டு. இப்போ யார் இப்போ இந்த ரிவைவலை மீண்டும் கொண்டு வரணும்னு சொல்லி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்வியஸாக அவங்க பண்ணுவாங்க. சாத்தம் ஹவுஸ் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான திங்க் டேங்க், இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் இன்டர்நேஷ்னல் வாட்டர் கவர்னன்ஸ் பாடிஸ்ன்னு சொல்லி ஐரோப்பாவில் இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான அமைப்புகள் இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்து நதிநீர் ஒப்பந்தம் மற்றும் ஷிம்லா ஒப்பந்தம் ரெண்டுத்தையும் ரெஸ்டோர் பண்ணணும். ஆப்ரேஷன் சிந்துருக்கு பிறகு 2 நாடுகள் கடந்து போகணும். இந்தியா இந்த காயம் இதெல்லாம் ஓகே, நீங்க பதிலுக்கு தாக்கிட்டீங்க, இதோட முடிச்சுக்கிட்டு மீண்டும் ஷிம்லா அக்ரிமெண்ட்டை நீங்க கொண்டு வரணும், சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 30 கோடி மக்கள் இதை நம்பி இருக்கிறாங்க. அதுல கிட்டத்தட்ட 25 கோடி மக்கள் பாகிஸ்தான்ல இருக்காங்க. இது எல்லாமே ஓகே தான், நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றது ஓகே தான். பட் இப்போ நம்ம டெர்மினேஷன் பண்ணல, அபயன்ஸ் அப்படின்றது சொல்றோம். அபயன்ஸ் அப்படின்றது சஸ்பென்ஷன். இந்த ட்ரீட்டியை நாங்க இப்போதைக்கு சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்றது தான். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைமேட் சேஞ்ச் படி எடுத்தோம், டேட்டா படி எடுத்தோம்னா 2001 இருந்து 21 இந்த 20 வருடத்துல இந்த சிந்து நதி எங்கிருந்து வருது? வற்றாத ஜீவ நதின்னு சொல்றது அங்கே மேலே இருக்கக்கூடிய பனிக்கட்டிகள் உருகி வரக்கூடியது. அதில் 25% பனிக்கட்டிகள் ஏற்கனவே கம்மியாக இருக்குது. ஸோ நமக்குமே தண்ணீர் ஷார்ட்டேஜ் இருக்கு. இந்த அக்ரிமெண்ட்டை அன்னைக்கு கொடுத்த மாதிரி 80% தண்ணி நீ வச்சுக்கப்பா, 20% எனக்கு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு, அதன் பிறகு கோடிக்கணக்கான பணத்தை நம்ம நீர் மேலாண்மையில செலவு பண்ணிட்டு இருக்கோம். இந்த குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீர், ஹரியானா, பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தான்ல இந்த நதிநீர், நீங்க ராஜஸ்தான் போய் பார்த்தவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்றது புரியும். என்னோட நண்பருடைய தோட்டமே அங்கே இருக்கு, ஸ்ரீகங்கா நகர் அப்படின்ற ஒரு இடத்துல. அங்கே பார்த்தீங்க, நான் போகும்போது நான் அசந்து போய் நின்னேன். ஏன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரே கரிசல் மண்ணாக இருக்கும், பாலைவனமாக இருக்கும். நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஏரி குளம் மாதிரி வச்சுருப்பாங்க. அதை நம்பி அவங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக ஆலிவ் விவசாயத்தை பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த தண்ணீர் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபரி நீர். இந்த கடைசியாக மிச்சம் மீதி இருக்கக்கூடிய தண்ணீர் வச்சு தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ இந்த அக்ரிமெண்ட்டை இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பயங்கரவாதத்தை நிறுத்து, இந்தியாவில் தேடப்படக்கூடிய பயங்கரவாதிகளை திரும்ப அனுப்பு, வாழை சுருட்டிக்கிட்டு எல்லையில் ஒழுங்காக இருக்கக்கூடிய வழியை பாரு, இந்த சஸ்பென்ஷனை அப்புறம் எடுக்கிறத பற்றி பேசலாம் அப்படின்ட்டு. இப்போ இந்த முட்டாள்களுக்கு பயங்கரவாதத்தை நிறுத்தத்தை பற்றி பேசலை, இந்தியா மேலே இருக்க வன்மம் அப்படின்றது போகலை, உனக்கு தண்ணி மட்டும் வேணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சில அறிவாளிகளுமே இல்லை தண்ணீர்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேசினாலும் நீங்கள் நியாய தர்மப்படி யோசித்தோம் அப்படின்னா, இத்தனை வருட காலம் இத்தனை ஆயிரம் மக்கள், இத்தனை ஆயிரம் இராணுவ வீரர்கள் உயிரை கொடுத்து அப்போவுமே இந்த நீரை நம்ம நிறுத்தவே இல்லை. இன்னைக்கு நிறுத்துறோம் அப்படின்றதுல கிளியர் கட்டாக நமக்கு இந்த இடத்துல ஒரு கிரிப் தேவை. இந்த மூடர்கள், இந்த காட்டு மிராண்டிகள், இவனுங்க இனிமே வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னா, சோத்துக்கு வழி இல்லைன்னா ஒருத்தன் வழிக்கு வருவான்னு நம்ம சொல்ல. பார்த்தீங்களா, சோத்தை விட முக்கியம் தண்ணீர். தண்ணீர் எல்லாம் நீ இருக்கவே முடியாது. இப்போ இந்த சம்மர் அப்படின்றது கிளியர் கட்டாக நமக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்க போகுது. ஏன்னா மான்சூனோட எஸ்டிமேட்டை கம்மியாக இருக்கு. அந்த சமயத்தில் இதோடைய உண்மையான மருந்து, இதோடைய காயம் எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ வரக்கூடிய சம்மர்ஸ்ல இவங்களுக்கு புரியும். இப்போ ஆடிப்பட்டத்தில் விதைப்பாங்க, காரிஃப் சீசன் வரும். இப்போ அதில் தண்ணி கம்மியாகும் போது போன டைம் 21%, இந்த டைம் இன்னமும் தண்ணீர் தேவை அப்படின்றது கம்மியாகும். பருவமழையும் கம்மியாக இருக்குது. இப்போ தான் இவங்க முழிச்சுக்குவாங்க. அந்த மக்களுக்கு புத்தி இங்கே மேலே இருக்கக்கூடிய இராணுவத்தை சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்டு ஒரு ஒழுங்கான நாடாக இந்த நாடு மாறணும் அப்படின்னா இந்த ட்ரீட்மெண்ட் அப்படின்றது அவசியம். சாத்தம் ஹவுஸ் சொன்னாலும் சரி, ட்ரம்ப் சொன்னாலும், யார் சொன்னாலும் இந்தியா இந்த நிலையிலேருந்து மாறாது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.